ஒன்றே ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன். இந்த விருதெல்லாம் இல்லைங்க, தளபதியோட ரசிகன். எனக்கு பெரிய விருது, நீங்கள்லாம் என்னை ஆக்செப்ட் பண்ணிட்டு தான். இது பெரிய விருந்து. எனக்கு பெரிய 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 இது எனக்கு சொல்லிக்க எனக்கு தெரியல. எனக்கு ஒரு 27 வருஷம் வெயிட். இது பூவே உனக்காக வந்து எஸ் ராஜ்குமார் அவர்கிட்ட இருந்து அவர்கிட்ட கம்போசிங் வாசிச்சு அப்புறம் போக்கிரி பொங்கல் எல்லா போக்கிரி படத்தெல்லாம் ஃபுல்லாக நிறைய ரெக்கார்டிங்கு, ஆல் தோத்த பூபதி எல்லா பாட்டும் நிறைய மணிஷர்மா சார்கிட்டலாம் வாசிச்சு. ஆக்சுவலி ஒரு தளபதி வெறியன் நான். தில்ராஜ் சார் இன்றைக்கி வந்து அவர் கேரியர்லேயே 2 பிக்கெஸ்ட் ஃபிலிம்ஸ் நான் ஒர்க் பண்ணுறேன். அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பிகாஸ் அவர் வந்து அவ்வளோ சப்போர்ட் கொடுத்துருக்காரு எங்களுக்கு. இந்த கொஞ்சம் நஞ்சம் இல்லை, அவர் ரொம்ப ரொம்ப பெரிய சப்போர்ட் கொடுத்துருக்காரு தில்ராஜ் சார். ஸோ அவருக்கு இப்போ சங்கர் சார் படத்துக்கும் சரி, நம்ம வாரிசுக்கும் சரி 2 பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காரு எனக்கு ரொம்ப இந்த லைஃப்பில். ரொம்ப நன்றி சார், ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி வந்து நான் என்ன சொல்கிறது, இன்னொரு முக்கியமான ஒரு வெரி பிக் ஒரு ஃப்ரெண்டை நான் வந்து சந்தித்தேன். விவேக் கேன் யூ ப்ளீஸ் கம் டு தி ஸ்டேஜ். விவேக் வந்து நானும் விவேக்கும் வந்து அவ்வளோ யோசிப்போம் வம்சிக்கிட்ட போகிறதுக்கு முன்னால். பிகாஸ் வம்சி ஆல்சோ வந்து ரொம்ப ரொம்ப பொசசிவ். அவர் கேர்ள் ஃப்ரெண்டு மாதிரி பார்த்துக்கணும். அது ரொம்ப கஷ்டம். நான் சொன்ன நிறைய பேர் சொன்னாங்கல்ல, அவர் ரொம்ப 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 ஃபினிஷை எதிர்பார்ப்பார். அவர் வந்து ரொம்ப டீப் இன் பர்சன், ரொம்ப எமோஷ்னல். நாங்கள் எங்கள் வாட்ஸ்அப்லாம் பார்த்தாங்கன்னா ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட்குள்ளே நடக்கிற தகராறு மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இருக்கும் எங்களோட வாட்ஸ்அப் சாட்ஸு. ஸோ நிஜமாக வம்சி கொடுத்த அந்த ஒரு சப்போர்ட்டு, இதனால தான் இந்த ஆல்பம் இன்றைக்கி இவ்வளோ பெருசாக வந்திருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் வம்ரி, ரொம்ப நன்றி. ஸோ விவேக் ஹாஸ் பீன் எப்படின்னா ஒரு ஸ்பைனல் கார்டு மாதிரி இஸ் கிவன் தட் சப்போர்ட். தமன் கிழிச்சிட்டிங்க டியூனை, சூப்பராக பண்ணிட்டீங்க. ஸோ இந்த படத்துக்கு மட்டும் பண்ண 6 டியூனும் ஆப்ஷன் டியூனே பண்ணல. ஸோ எல்லாத்தையுமே எவ்ரிதிங் ஃப்ரம் த ஹார்ட் வந்துடுச்சு. ஸோ அது ஒரு ஆப்ஷன் டியூன் கூட நாங்கள் கொடுக்கவே இல்லை. பிகாஸ் அது வி போத் புட் அவர் ஹார்ட். பிகாஸ் ஹீ இஸ் ஆல்சோ வெரி பிக் ஃபேன் ஆஃப் விஜய் அண்ணா. ஸோ இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக வி மேட் திஸ் ஆடியோ ஹியர். அண்ட் ஐ ஹவ் டு தேங்க் எவ்ரிபடி ஹூ ஆர் ஆல் இன்வால்வ் இன் திஸ் ஃபார் திஸ் பிக்கஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. சென்னையில் பிறந்து இன்றைக்கி தான் நான் ஒரு லைஃப் கம்ப்ளீட்டே ஆச்சு. சத்தியமாக நான் என்ன சொல்கிறது தெரியல. எனக்கு எந்த அவார்டும் பெருசாக தோணலைன்னா நீங்கள் கொடுத்த இந்த சின்ன இந்த என்கரேஜ்மெண்ட் எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 50 வருஷம் என் லைஃப் ஓடும். நான் ரொம்ப ரொம்ப நன்றி. ஹார்ட்டில் இருக்கிற பிளாக்லாம் எடுத்துட்டீங்க. நீங்கள் வேறண்டா, நீங்கள் வேறு லெவலு. ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா, ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா. தேங்க்யூ ஸோ மச். இட்ஸ் ஃப்ரம் த ஹார்ட். நான் இன்னொரு கொஞ்ச நேரம் பேசினா அழுதுருவேன். ஏன்னா எல்லாரும் நிறைய பேர் கேட்பாங்க என்ன, ஏன்னா எனக்கு தெரிஞ்சு மற்ற ஆல்பம் ரிலீஸ் ஆனாலும் ஃபோன் பண்ணுற ஹீரோ யார் இருக்காங்க? அவர் ஃபோன் பண்ணி எனக்கு நிஜமாக ஒஸ்தி ஆல்பம்க்கு நிஜமாக ஃபோன் பண்ணி கிழிச்சிட்டிங்க, நம்ம சீக்கிரம் ஒர்க் பண்ணணும்னு சொன்னார். யார் அந்த மாதிரி பேசுவா? தேங்க்ஸ் டு ஆல் தி சிங்கர்ஸ். ஃபஸ்ட்டு என்னோட சிம்பு, ஆத்மன் சிம்பு, ரொம்ப ரொம்ப நன்றி. எஸ்டிஆருக்கு ஹி கேம். நான் பாட்டு தளபதி உடனே இந்த ரிதம்லாம் தாண்டி ஒரு வாய்ஸ் கேட்கணுன்னா யாருன்னா அது சிம்பு தான் நினச்சேன். ஸோ உடனே சிம்பு அவர் வந்து எதுவுமே நோவே சொல்லாமல் உடனே ரெக்கார்டிங் வந்துட்டு ஷூட்டிங்கும் வந்துட்டு ஒரு எப்படின்னா அவரும் ஒரு தளபதி ஃபேனாக வந்து அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு அந்த பாட்டை பண்ணி கொடுத்துட்டு போனார். சிம்பு, தேங்க்யூ வேர் எவர் யூ ஆர். அண்டு முந்தா நேற்று ஐ ரெக்கார்டட் அனிருத் வாய்ஸ் ஆல்சோ. தேங்க்யூ அனிருத், தேங்க்யூ ஸோ மச். Because we are all been friends for a very very long time, and I'm so happy that Anirudh also was part of this album. என் பிடிச்ச நண்பர்கள்லாம் என்னோட இந்த ஆல்பமில் இருக்காங்க. அது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இன்னொரு பெரிய விஷயம், விஜய் நான் பாட வச்சது அந்த மூமெண்ட்டை வந்து நான் சீட்லேயே உட்காரலங்க, சத்தியமாக சொல்கிறேன். ரஞ்சிதமே பாட வைக்கும் போதெல்லாம் நான் என்னோட அப்படியே ஆடினே இருந்தேன். தலைவா பாடினே இருக்கீங்களே அப்படின்னு நான் நினச்சேன். ஒரு 2-3 மணி நேரம் போகும்னு நினச்சேன். பார்த்தா ஒரு 1 hour 45 minutes ஃபுல் பாட்டு பாடி முடிச்சுட்டு கிளம்பிட்டாரு. ஐயோ நீங்கள் ஹாப்பி தானே ஒரு 100 தடவை கேட்டார். எனக்கு ஒரு நிமிஷம் கண்ணில் கலங்கிடுச்சு. தளபதி என்ன கேட்குறாரா, பாட்டு நிஜமாக நல்லா பண்ணியிருக்கேன். இது பெரிய விஷயங்க, நிஜமாக ஒரு ஹார்ட் ஃபெல்ட் மூமெண்ட். சத்தியமாக கண்ணுக்கு டைப்பர் போட்டு தான் போவேன் இன்னைக்கு ஃபுல்லாக நினைக்கிறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். பொதுவாக எந்த படத்தில் யார் ஹீரோயினாக இருந்தாலும் அவங்க உங்கள் கூட தான் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னு ஒரு வதந்தி இருக்குது சார். அது என்ன கிளியர் பண்ணி விட்டுருக்கு? வதந்தி தான் அது. இந்த க்ரௌடு இப்படி ஒரு ஆடியோ லான்ச்சை பார்க்கும்போது ஒரு சிம்பிளாக இதை மொத்தமாக ஒரே வார்த்தையில் சொல்லணுன்னா, ஹீரோவை லவ் பண்ணுற ஃபேன்ஸை பார்த்துருப்போம், பட் ஃபேன்ஸை லவ் பண்ணுற ஒரு ஹீரோன்னா அது விஜய் சார் தான். எப்பா
போறோம். என்னன்னா இப்போ சார் வந்து ஒரு குட்டி கதை சொல்லுவாரு, அதுக்காக தான் நானே வெயிட்டிங். நான் வந்து ஆக்சுவலி படத்தை பற்றி நிறையா பேச போகிறதில்ல, ஏன்னா நானே படத்தில் நிறையா இல்லை. அவர் சொன்ன மாதிரி தான் நாங்களும் ஒரு 4 ஷாட்டு தான். அது படத்துக்காக கேட்கும்போதே கோஆர்டினேட்டர் கேட்டார், சார் அந்த மாதிரி சின்ன சீன் தான் உங்களுக்கு ஓகேவா அப்படின்னாரு. நான் சொன்னேன், தளபதியோட ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு தான் நான் சேலத்துலேருந்தே கிளம்பி வந்தேன், எனக்கு கூட நிற்கிறதுனா எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அப்படி தான் உள்ளே வந்தேன். ஓகே, இப்போ நான் அதான் படத்தை தாண்டி தளபதிக்கும் ஃபேன்ஸுக்கும் இருக்கிற சில விஷயங்கள் மட்டும்தான் பேசலான் இருக்கேன். நான் வந்து கத்தி டைம்லேயே கேட்டிருக்கேன் சார்கிட்ட, சார் இந்த மாதிரி நீங்கள் ஃபேன்ஸுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுக்கு காரணம் என்ன சார் அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னார், என்னோடய அப்பா அம்மாவோ என் ஃபேமிலியோ என் ஃப்ரெண்ட்ஸோ எனக்காக ஃபீல் பண்ணுறாங்கன்னா அவங்க என் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி அதனால ஃபீல் பண்ணுறாங்க. பட் எந்தவித ரத்த சம்பந்தமும் இல்லாமல் என்னை நேராக கூட பார்த்து இருக்க மாட்டாங்க. ஆனால் எனக்காக ஒருத்தர் ஃபீல் பண்ணுறாருன்னா அது என்னோடய ஃபேன்ஸ் மட்டும்தான், அவங்க தான் எனக்கு ஃபஸ்ட்டுன்னு சொன்னார். ஸோ அதுதான் உண்மையிலே அவர் அந்த ஃபேன்ஸுக்கு கொடுக்குற அந்த மரியாதைன்றது வந்து அதுதான். உண்மையிலே நீங்கள் வந்து எல்லாரும் என்ன மாதிரியே பெருமையாக சொல்லிக்கலாம், நம்ம எல்லாருமே தளபதியோட ஃபேனுன்னு சொல்லிட்டு. 30 வருஷம் தளபதியை தான் 30 இயர்ஸ் அப்படிலாம் சொன்னாங்க. அது வந்து நடிக்க வந்து 30 வருஷம் அவ்வளோ பேர் பார்க்குறாங்க, அதெல்லாம் ஓகே. ஆனால் 3 ஜென்ரேஷனே வந்து அவர் ஃபுல்லாக பிடிச்சி வச்சுருக்காரு. அதுக்கு நானே உதாரணம். எங்கள் அப்பா எம்ஜிஆருக்கு அப்புறம் விஜய் சார் ஃபேன் தான். நான் சினிமா பார்க்க ஆரம்பித்த காலத்துலேருந்தே விஜய் சார் ஃபேன் தான். இப்போ என் பொண்ணு 2 வயசு தான் ஆகுது. அவள் சாப்பிட்றதுக்காக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே முன்னாடி வந்து அபிபோ சாங் பார்த்துட்டே தான் சாப்பிடுவா. இப்போ வந்து ரஞ்சிதமே போட்டால் போதும் அப்படியே அமைதியாக உட்காந்து ஃபுல்லாக சாப்பிட்றா. ஸோ 3 ஜென்ரேஷன் என்னோட ஃபேமிலியே எனக்கு தெரிஞ்சு பிடிச்சி வச்சுருக்காருன்னா அது வந்து ஒரு நடிகர்னா அது வந்து கண்டிப்பாக தளபதி தான். இப்போ இவ்வளோ ஃபேன்ஸ் வந்திருப்பீங்க, உங்கள் எல்லாராலையும் வந்து இதை போய் விஜய் சார்கிட்ட பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. ஸோ உங்கள் எல்லார் சார்பாகவும் நான் போய் ஒன்று விஜய் சார் கூட உங்கள் எல்லார் சார்பாகவும் தான் லவ் யூ விஜய் சார்.